வணக்கம்ப்பா. போன வீடியோவில் வந்து நம்ம காம்ப்ளைண்ட்ஸ் எப்படி டேக்ஸை குறைக்கும் அப்படின்னு வி ஸ்க்ராச் த சர்ஃபேஸ். இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். ஸோ வில் ஜிஎஸ்டி ரெடியூஸ் ஓவர் டைம் ஆகணும். ஏன்னா ரெண்டு ரீசன். வந்து தியரட்டிக்கல் ரீசன். நான் ஃபஸ்ட்டு தியரட்டிக்கல் ரீசன் சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம வந்து ப்ராக்டிக்கல். எக்கானமி வளர வளர என்ன ஆகும்னா, கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன், அதாவது வந்து கடைநிலையில் இருக்கிறவா வந்து குறைய ஆரம்பிப்பா, எல்லாம் மேலே வருவா. நான் முதல்லையே சொன்னேன் இல்லையா, 60s 70s வந்து எப்படி வந்து ஒரு மிடில் கிளாஸ் வந்து சஃபர் பண்ணிட்டு இருந்தானே. இன்றைக்கி நமக்கு மிடில் கிளாஸ் வந்து நல்லா டிஸ்போசபிள் இன்கம் இருக்குது. பட் அந்த மிடில் கிளாஸோட டெஃபினிஷன் மாறிண்டே போகிறது. சரி, அந்த காலத்தில் வந்து நார்மல் பஸ்ஸில் போகிறது கூட இப்போ வந்து ஒரு 2 வீலர் ஹஸ் பிகம் த நார்மல். இந்த க்ரோத் இருக்கும். ஸோ த டெஃபினேஷன் ஆஃப் வாட் இஸ் நார்மல் லைஃப், அந்த முதல் எக்ஸாம்பிள் எடுத்தால் 2 லட்சம் அப்படிங்கிறது வந்து ஓவர் டைம் 5 லட்சம் ஆகும், 6 லட்சம் ஆகும், அப்படி போகும். பட் இருந்தாலும் என்ன ஆகும்னா, நிறையா பேர் வந்து அதை விட ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். நம்ம பேசுகிறதே வந்து மிடில் இருக்கிறவா, கீழ்நிலையில் இருக்கிறவா க்ரோ ஆக முடியாது, ஃபார் வேரியஸ் ரீசன் இருக்கும். பட் நல்ல கவர்மெண்ட் வந்து அதோட நம்பரை குறைச்சின்னு வரும். மிடில் லெவலில் இருக்கிறவா கீழேந்து மேலே போவா, அதிகமாகும். அதில் ஒரு போர்ஷன் வேகமாக மேலே போவா, ரிச்மெண்ட் அதிகமாகும். அது நம்ம பார்க்குறோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ரிச்மெண்ட் இருந்தாலும் அதை விட இன்றைக்கி வந்து கூடுதலாக தான் இருக்கா. அன்றைக்கி பாப்புலேஷன் 70 கோடி, 100 பணக்காரன் இருந்தான் ஒரு டெஃபினேஷனில். இன்றைக்கி பாப்புலேஷன் 140 கோடி, 200 பணக்காரன் தான் இருக்கான்னா, இல்லை 2000 ஆகிடுது. அது எதனாலன்னா, த க்ரோத் அட் வேரியஸ் லெவல்ஸ் வில் பி ஃபாஸ்டர். அந்த இது வரும்போதே என்ன ஆகும்னா, கவர்மெண்ட்டோட தேவைகள் ஃபார் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ன்னு சொன்னாலே அந்த தேவைகள் குறைஞ்சுன்னு வந்துடும். இது முதல்து. ரெண்டாவது வந்து எக்கானமியே ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிடும். நீங்கள் வந்து பாருங்களேன், நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது பென்சில் தான் யூஸ் பண்ணுவோம். பேனா வந்து இங்க் பென்னாக இருக்கும், பால் பென்னே இருக்காது. பால் பென் இருந்ததுன்னா ரீஃபில் வாங்கி போடுவோம். இன்றைக்கி நம்ம ரீஃபில்லாம் வாங்கி போடுறதில்ல. நம்ம என்ன ஆகுது, டிஸ்போசபிள் பென் எழுதுவோம், ரீஃபில் பேனாவை தூக்கி போட்டுருவோம், அடுத்த பேனாவை வாங்கிப்போம். அப்போ என்ன ஆகுது, த எக்கானமி ஹஸ் க்ரோன். முன்னாடி வந்து சில கார் வச்சுக்கோங்களேன், 10 கார் வாங்கிறதுக்கு ஒருத்தருக்கு எபிலிட்டி இருந்தால் தான் ஒரு கார் வாங்குவேன். இன்றைக்கி என்ன ஆகுது, இந்த காருக்கு இஎம்ஐ கட்டுறதை விட்டுருங்க, பெட்ரோல் போடுறதுக்கே நான் கடன் வாங்கி தான் பெட்ரோல் போட வேண்டியிருக்கு. இருந்தாலும் நம்ம கார் வாங்குகிறோம். தி எக்கானமி இஸ் க்ரோயிங் ஃபாஸ்டர். இது வந்து தப்பானா இண்டிவிஜுவலுக்கு ப்ரெஷர். பட் அஸ் எக்கானமி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வளர முடியும். 10 கார் வாங்கினா தான் ஒரு கார் வாங்குவான்னா, நமக்கு வந்து இன்னும் பழைய அம்பாசிடர், ஃபியட் மட்டும்தான் இருக்கும். நம்ம இவ்வளோ கார் வாங்கிறதுனால தான் என்ன ஆகுது, ஒரு யுண்டாயோ, ஒரு சுசுக்கியோ, ஒரு ஜிஎம்மோ, டொயோட்டோவோ இங்கே வந்து யூனிட் போடுறோம். அவெல்லாம் வர வர தான் இந்த எக்கானமி வளர்றது. ஸோ என்ன ஆகும், நேச்சுரலி தெர் வில் பி அ க்ரோத் இன் த எக்கானமி. அப்போ கவர்மெண்ட்டோட தேவைகள் குறையும், அவங்க வந்து நம்ம பேரில் பண்ணுற டாக்ஸஸை குறைச்சின்னு வருவாங்கங்கிறது தியரட்டிக்கல் வியூ. ப்ராக்டிக்கல் வியூவுக்கு வருவோம். ப்ராக்டிக்கல் வியூவை வரைச்சே என்ன ஆகும், அஸ் வி பிகம் மோர் அண்ட் மோர் ஜிஎஸ்டி காம்ப்ளைண்ட். நான் சொன்னேன் இல்லை, இந்த 50 பேர் வந்து போட் ரோ பண்ணுறாங்க. இந்த 50 பேரில் வந்து ஒரு 10 பேர் சைலண்ட்டாக போட்டை ரோ பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோவாக அவங்களும் ரோ பண்ண ஆரம்பிக்கும் போது பாக்கி பேரில் இருக்கிற சுமை குறையும். ஸோ இப்போ இந்த ஒரு 100 யூனிட் ஆஃப் எனர்ஜி வேணும், அது 50 பேர் பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து ஒத்தரும் 2 யூனிட் போட்டால் போகிறோம். இப்போ 40 பேர் தான் பண்ணுறாங்க, 10 பேர் சைலண்ட்டாக இருக்காங்கன்னா, இந்த பண்ணுற 40 பேர் வந்து 2.5 யூனிட் ஆஃப் எனர்ஜி போடணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்து 2.5ல் இருக்குது. பிகாஸ் இந்த 50ல் 10 பேர் வந்து ஆர் நாட் காம்ப்ளைண்ட். இந்த 50ல் 10 பேர் காம்ப்ளைண்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த 2.5லேருந்து 2க்கு குறைஞ்சிடும். இந்த 18ங்கிறது வந்து ரெவென்யூ நியூட்ரல் மட்டும் இல்லை, இந்த இது நான் காம்ப்ளைண்ட் பீப்புள் இருக்கா இல்லையா, அவளோட சுமையும் பாக்கி பேரில் எடுத்துன்னு போகிறது. காம்ப்ளைண்ட் ஆக அந்த சுமை குறையும், முதல்து. ரெண்டாவது வந்து நான் இதை சொன்னேன் இல்லையா, த ஃபேர்னஸ் இன் டாக்ஸேஷன் இஸ் வென் யூ ஷிஃப்ட் டு டைரக்ட் டேக்ஸ். பணக்காரங்களும் அதிகமாகிட்டாங்க, ப்ளஸ் இந்த இதில் இருந்தாங்க இல்லையா, இந்த ட்ரேடர்ஸ்,
செல்ஃப் எம்ப்ளாய்ட் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்கெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டவே மாட்டாங்க அப்படின்னு நமக்கு ஒரு வியூ இருக்குது. ஓரளவு ட்ரூ, நாட் நெசசரிலி இது. பட் அவங்களும் வந்து என்ன ஆகும், சிஸ்டம்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களும் டேக்ஸஸ் கட்டுவாங்க. ஸோ டைரக்ட் டேக்ஸ் கான்ட்ரிபியூஷன் அதிகமாகும், இன்டைரக்ட் டேக்ஸஸோடது குறைஞ்சின்னு வரணும். as long as கவர்மெண்ட் திங்ஸ் நமக்கு இந்த பணம் போரும்ப்பா இதுன்னு. இதில் கரப்ஷன் இஸ் அனதர் ஃபேக்டர். இதில் வெளில போகிறது வந்து கரப்ஷன். பட் நான் இது வந்து கரப்ஷன்னு போக ஆரம்பித்தா நம்ம வேறு இதுக்கு போயிடுவோங்கிறதுனால எடுத்துன்னு போகல. காம்ப்ளைண்ட்ஸ் அதிகமானோம், கரப்ஷன் குறையணும், நம்ம கவர்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுற பணத்தில் முக்கியமாக மேஜர் போர்ஷன் ஷுட் ரீச் த பப்ளிக் பெட்டர் ஆக ஆக இந்த பக்கம் டேக்ஸ் சுமை குறைஞ்சுட்டே வரும். டேக்ஸ் சுமை குறையறச்சே பார்ட்லி என்ன ஆகும்னா இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஃபாஸ்ட்டாக குறையும், டைரக்ட் டேக்ஸஸ் ஆக்சுவலாக ஏறும். இந்த காம்பன்சேஷன் இதுவாக இருக்கும். இன்டைரக்ட் டேக்ஸஸ் எவ்வளோ குறையிறதோ அதே அளவு டைரக்ட் டேக்ஸ் ஏறாது, ஸ்லோவாக ஏறும். அண்ட் முக்கியமாக என்ன ஆகும், இன்டைரக்ட் டேக்ஸ் குறையும் போது தி லோயர் கேட்டகரி ஆஃப் பீப்புள், அந்த இடத்துல நான் ஒரு கிளியராக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். அந்த பழைய எக்ஸாம்பிளையே திருப்பி க்ளீனாக நான் சொல்கிறேன். ஒருத்தர் 1 லட்சம் வாங்குகிறாங்க, அவங்கக்கிட்ட 10% கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட தேவை ஏற்கனவே 2 லட்சம், அவனுக்கு கிடைக்கிறதே 1 லட்சம் தான். அவன்கிட்ட 10% கேட்டிங்கன்னா அவனோட சிபி சக்கரவர்த்தி மாதிரி சதையை கட் பண்ணி கொடுக்க சொல்கிறீங்க. அந்த அதர் ஹேண்ட் ஒருத்தனுக்கு அவனுக்கு தேவை 2 லட்சம் தான், அவன் நம்மளை மாதிரி இல்லைப்பா, கொஞ்சம் பணக்காரன்பா, 20 லட்சம் செலவழிக்கிறான்ப்பா அப்படின்னு வச்சுட்டா கூட அவனுக்கு வரவு வந்து 1 கோடி. அந்த 1 கோடி வரவு வரவன் 20 லட்சம் தான் செலவழிக்கிறான். அவங்ககிட்ட நீங்கள் 10% 10 லட்சம் வாங்கினீங்கன்னா அவனுக்கு வந்து அது ஒரு கொசு கடிச்சா மாதிரி இருக்குமா? நமக்கு வந்து இங்கே சிபி சக்கரவர்த்தி மாதிரி குழந்தைய கொடுத்துட்டோம், தொடைய அறுத்து கொடுத்துட்டோம், அந்த மாதிரி ஆகிடுறது இல்லை. இது வந்து அவனுக்கு வந்து அது ஒரு கொசு கடித்த மாதிரி, எறும்பு கடித்த மாதிரி கூட இருக்காது. அந்த ஈக்குட்டபிள்னஸுக்கு நம்ம போனோம்னா நம்ம ஜிஎஸ்டியில் காம்ப்ளைண்ட் ஆக ஆரம்பித்தோடனே ஒரு 2, 3, 4 வருஷங்களில் ஸ்லோவாக திங்ஸ் வில் இம்ப்ரூவ். அசிட்டஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அது கவர்மெண்ட் வந்து ஒரு தடியை வச்சுட்டு அங்கங்கே போலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க போலீஸ் பண்ணுறத விட நம்மளும் காம்ப்ளைண்ட்டாக இருந்தோம்னா ஃபாஸ்டராக வி வில் ரீச் தேர். நான் இன்னொன்று என்ன சொன்னேன்னா, ஜிஎஸ்டி வந்து இஸ் அ வெரி ஓப்பன் டேக்ஸ். உங்களுக்கு தெரியறது கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருது, என்ன பண்ணுறாங்கன்னு. அதெல்லாம் தெரியும் போது நீங்களும் கவர்மெண்ட்டை கேட்கலாம், அப்பா நாங்கள் இவ்வளோ வரி கொடுத்தோம் இல்லை, அந்த வரியை நீ எப்படி செலவழிச்ச, எனக்கு கணக்கு கொடு. முன்னாடி வந்து அது தெரியவே இல்லை. அது எக்ஸைஸ் டியூட்டின்னு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறதுன்னே நம்ம யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் இல்லாமல் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ போகிறது, அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பிரித்து கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் அதை செலவு பண்ண கணக்கை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்களா கொடுக்கலையா, மன்ரேகாவில் எவ்வளோ போகிறது, எல்லாம் வந்து ஓப்பனாக நமக்கு இருக்கும்போது நம்மளும் காம்ப்ளைண்ட்டாக ஆக ஆரம்பித்தோன்னா there will be a general improvement across, and then we can force the government to reduce GST and increase income tax to the people who have to pay. அவங்க இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணணும், அவங்க இப்போ பே பண்ணல ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். இப்போ இதில் இன்னொரு கன்ஃபியூஷன் தட் ஐ நீட் டு கிளியர்ஸ். இந்த மாதிரி பேச்சு ஆரம்பிக்கும் போது, ஆமாம் நீ வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து இன்கம் டேக்ஸ் போட மாட்டேங்கிற, நாங்கள் வந்து சேல்ரி டிடிஎஸ் கட்டின்னு இருக்கோம், எங்கள் கிட்டக்கே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு. சேல்ரி டிடிஎஸ் உங்கள்கிட்ட வாங்குகிறோமா, அதுக்குள்ளே போக வேண்டாம். அக்ரிகல்ச்சரல் இன்கம் டேக்ஸ் நம்ம ஒன்று என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் cannot டேக்ஸ் அக்ரிகல்ச்சரல் இன்கம். அது ஷெட்யூல் 7ல் என்ட்ரி 46ல் ஸ்டேட் கவர்மெண்ட்டை இருக்குது. ஸோ இதை நம்ம திரும்பி போய் அக்ரிகல்ச்சரல் இன்கம் டேக்ஸ் கொண்டு வரல, இந்த கவர்மெண்ட் வேஸ்ட்டு அந்த கவர்மெண்ட் வேஸ்ட்டுன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. த கவர்மெண்ட் டஸ் நாட் ஹேவ் த பவர் டு டேக்ஸ் அக்ரிகல்ச்சரல் இன்கம். அக்ரிகல்ச்சரல் இன்கம் டேக்ஸ் பண்ணணுமா கூடாதா, அது வேறு ஒரு டாப்பிக்கு. அன்னதாதா அவங்கள டேக்ஸ் பண்ணாத. பட் என்ன ஆகும்னா, அவன் விற்றுட்டு வரப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அவன் பேங்கிங் சிஸ்டம்குள்ளே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அதில் வர இன்ட்ரெஸ்ட்டு, அதில் அவன் ஏர்ன் பண்ணுற இது, அவன் போய் ஒரு கார் வாங்குறான், கார் வாங்குறச்சே எக்ஸைஸ் டியூட்டிங்கிறது அந்த காலம், இப்போ ஜிஎஸ்டி கட்டுறான். அவன் போய் ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறான், அதில் இன்சூரன்ஸில் சர்வீஸ் டேக்ஸ் கட்டுறான். அது மாதிரி த சிஸ்டம் கம்ஸ் இன் டு த சிஸ்டம், தி மணி கம்ஸ் இன் டு த சிஸ்டம். அதில் வந்து அவளை அக்ரிகல்ச்சரல் இன்கம் டேக்ஸ் இல்லைங்கிறத நம்ம ஒரு டாபிக் ஆக்கிறதுல அர்த்தம் கிடையாது. பிகாஸ் 2 ரீசன். முதல் போர்ஷனில் வரல, அது உள்ளே வந்துடுறது. 2வது போர்ஷன் எனிவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது டு டேக்ஸ் தட். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி இப்போ அக்ரிகல்ச்சரல் இன்கம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, இந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ்கள் பிகாஸ் பீப்புளுக்கு புரியாதவங்களுக்கு அது டப்புன்னு ஓப்பன் அவுட் ஆனதுனால வர கன்ஃபியூஷன்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.